குடும்பத்தின் வறுமையை போக்க வெளிநாட்டுக்கு சென்ற ஒருவர் மர்மமான முறையில் மரணமடைந்திருக்கிறார். இதனால் அவரது குடும்பமே தற்பொழுது அதிர்ச்சியில் ஆழ்ந்திருக்கிறது. இந்த மரணம் தொடர்பாக உரிய விசாரணை நடத்தி உண்மைகளை வெளிக்கொணர வேண்டும் என்று அவரது குடும்பத்தினர் கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்துவிட்டு காத்திருக்கிறார்கள். என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம். மதுரை திருப்பரங்குன்றம் அருகில் உள்ள ஹார்விப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் செந்தில்குமார். இவருடைய மனைவி முத்தீஸ்வரி. இந்த தம்பதிக்கு பூமிகா, புவனேஸ்வரி என 2 மகள்கள் உள்ளன. இந்த நிலையில்தான் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு துபாய்க்கு வேலைக்கு சென்றார் செந்தில்குமார். அங்குள்ள நிகிராஜ் ஹியூமன் ரிசர்ச் கட்டுமான நிறுவனத்தில் கட்டுமான தொழிலாளியாக வேலை பார்த்து வந்துள்ளார். இந்த நிலையில்தான் செந்தில்குமாரை வேலைக்கு அழைத்து சென்ற முகவர் பிரபு என்பவர் கடந்த 13ஆம் தேதி அவருடைய குடும்பத்தினரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். அப்போது வேலை பார்த்து கொண்டிருந்த போது திடீரென்று ஏற்பட்ட விபத்தில் செந்தில்குமார் காயமடைந்ததாக கூறியுள்ளார். அவரது குடும்பத்தினரும் உறவினர்களும் செந்தில்குமாருக்கு லேசான காயம் ஏற்பட்டிருக்கும் என்று நினைத்துக் கொண்டிருந்தனர். இந்த நிலையில்தான் கடந்த 24ஆம் தேதி மற்றொரு முகவரான மைதீன் என்பவர் செந்தில்குமார் உயிரிழந்து விட்டதாக தகவல் தெரிவிக்க ஒட்டுமொத்த குடும்பமும் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். 5 நாளாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம்னா அங்கேருந்து எங்களுக்கு தகவல் வந்துச்சு. இதுவரை எங்களுக்கு சரியாகவும் இல்லை, இறந்துட்டதாக சொல்கிறாங்க. எங்களுக்கு அங்கே எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. அவங்க எங்கள் வீட்டுக்காரர் மரணத்துக்கு எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் வேணும், ஏதாவது வழி சொல்லணும். அங்கே உள்ள ஓனரு இல்லைன்னாலும் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் பதில் சொல்லணும். இந்த நிலையில்தான் தனது கணவரின் மரணத்தில் மர்மம் உள்ளதாகவும் இது தொடர்பாக துபாயில் உள்ள சம்பந்தப்பட்ட நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் செந்தில்குமாரின் மனைவி முத்தீஸ்வரி மற்றும் உறவினர்கள் மதுரை ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு கொடுத்துள்ளனர். மேலும் செந்தில்குமாரின் சடலத்தை சொந்த ஊருக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் 2 பெண் குழந்தைகள் இருப்பதால் அரசு நிதியுதவி வழங்க வேண்டும் என்றும் உறவினர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். துபாயில் அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தகவல் கொடுத்துட்டாங்க. இறந்ததுனால நாங்கள் அந்த பேஷண்ட்டை இங்கே பாடியை வாங்க ரெடியாக இருக்கோம். ஆனால் 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்குது. அவருக்கு நல்லா போன நபர் எப்படி திடீர்னு இறப்பார், திடீர்னு எப்படி மூளையில் ரத்தம் உறையும், இதுக்கெல்லாம் என்ன பதில் அப்படின்னு அந்த கம்பெனி ஏஜென்ட் பிரபுன்றவரும் மைதின்ற ஒரு பாய் அங்கேருந்து எங்களுக்கு தகவல் கொடுத்தாரு. ஒரே ஒரு நாள் தான் லைனில் வந்தார். அவரையும் கூப்பிட்டு வச்சு பேசணும். அதுக்கு மீடியா மரல என்ன சப்போர்ட்டோ அதை எங்களுக்கு பண்ணணும். இதற்கிடையே சோழவந்தான் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கூறி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுத்துள்ளார். வேலைக்காக துபாய் சென்ற ஒருவர் மர்மமான முறையில் மரணமடைந்த சம்பவம் உறவினர்களிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. மருதுபாண்டி, நியூஸ் 7 தமிழ், மதுரை.